கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் கூட கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறதான பகுதி ஒரு தரிசனத்தின் அடிப்படை, அல்லது உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அது சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு அது தரிசனமாய் காணப்படும் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து சொப்பனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் எல்லாருக்கும் சொப்பனம் வரும். ஆனால் நமக்கு வருகிறதான சொப்பனம் அது ஒரு தரிசனத்தின் பாதையில், ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில், அல்லது நம்ம அதை உயர்த்துவதற்கு ஒரு பாதையாய் மாறிவிடும். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளவே. ஆனால் அங்கே யோசேப்பு, நமக்கு நல்லா எல்லாருக்கும் யோசேப்புடைய சரித்திரம் தெரிந்தபடினாலே நான் கொஞ்சம் விரைவாய் செல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். யோசேப்புடைய சம்பவம் நமக்கு எல்லாம், யோசேப்பு செல்லப்பிள்ளை, அவர் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பண்ணுற தப்பெல்லாம் அப்பா இடத்துல சொல்லி வருகிறார். அதனால அவர்கள் ரொம்ப அவனை பகைக்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் 37வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவிக்கிறார். இன்னும் அவர்கள் அவனை அதிகமாய் பகைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சும்மா இருந்திருக்கலாம். சொப்பனம் பார்த்துன்னு சும்மா சொன்னால் அந்த சொப்பனத்தை என்ன சொல்லார் பாருங்க, நாம் வயலில் அறுத்துக்கிட்டு இருந்தோம், உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுது, அரிக்கட்டுகள் ஏன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்திருந்து உங்கள் அரிக்கட்டுகள் சுற்றி வணங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அப்ப நாங்கெல்லாம் எங்கள் மேல நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை நீ ஆள போறியோன்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்போ அவர் சும்மா இருந்திருக்கிறான். அடுத்தவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இன்னொரு சொப்பனம் பார்த்து என்ன சொல்றாரு, ஒரு சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் மாத்திரம்னா அவங்க தகப்பனுக்கே நம்ப முடியல. தகப்பன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை கடிந்து கொண்டு, ஆனால் என்ன பண்றாரு, தன்னுடைய மனசுல அவர் வச்சுக்கிறார். ஓஹோ, நம்ம மகனை ஏதோ ஒன்று ஆண்டவர் இந்த சொப்பனத்தின் மூலமாக தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார், அல்ல மகனை நடத்த விரும்புகிறார் சொல்லி நடக்கும் பொழுது, ஆனால் சகோதரர்கள் அவனை அதிகமாய் பகைக்கிறார்கள். இது நிமித்தம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பை அவர்கள் குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவனை குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க. குழிக்குள்ள தூக்கி போட்டது மாத்திரமல்ல, அந்த போத்திபார் என்பவனுடைய அதுல இஸ்மவேல் கையில வித்துடுறாங்க. இந்த இஸ்மவேலர் என்ன பண்றாங்க, இந்த போத்திபார் என்பவனுடைய கையில அவங்க செகண்ட் ஹேண்டா, அதாவது ஃப்ரெஷ் ஹேண்டா அங்க இஸ்மவேல் இடத்துல விற்கிறாங்க. அந்த இஸ்மவேலர் போத்திபார்ங்கிறவனோட இடத்துல வித்துடுறாங்க. இப்போ போத்திபாருடைய வீட்டிற்கு இவர் கடந்து போகிறார், யோசேப்பு கடந்து போகிறார். இப்போ அங்கே நடக்கிறதான சோதனை பார்த்தீங்கன்னா, போத்திபாருடைய மனைவி தன்னுடைய தவறாக அவள் காரியம் செய்ய அவள் தூண்டும் பொழுது கூட அவள் தன்னை காத்து கொள்கிறார். அது நிமித்தம் அங்கே என்ன பண்றாருன்னா, சிறைச்சாலைக்கு செல்கிறார். இந்த சிறைச்சாலையில கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அங்கே 2 பேர் வருகிறாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் அங்கே 40வது நடவடிக்கைகளில் நம்ம 39-40 வாசிக்கும் பொழுது ஒரு பானபாத்திரக்காரனும் ஒரு சுயம்பாவியும் வருகிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அப்போ பானபாத்திரக்காரனும் சேர்ந்து ஒரே நாளில் 2 பேரும் வேற வேற சொப்பனம் பார்க்கிறாங்க. அப்போ பானபாத்திரக்கு அவங்க அன்றைக்கு நாளில் ரொம்ப டல்லாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உடனே சொல்கிறாரு, ஏன் இப்படி துக்கமுகமாக இருக்கிறீங்க? நாங்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறது யார் இல்லைன்னு சொல்லும் பொழுது யோசேப்பு சொல்கிறார், அது அர்த்தம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது அது தேவனுக்குரியதல்லவா, ஆனாலும் கூட நீங்கள் என்னிடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சேம்பாயின் தலைவனுக்கும் வெவ்வேறு அர்த்தம் கொண்ட 2 சொப்பனங்களை சொல்லுகிறாங்க. அப்போ பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகிறார், நீ மறுபடியும் உன்னுடைய எஜமானுடைய சமூகத்துக்கு போய் திரும்ப நீ அந்த பானபாத்திரத்தில் அந்த திராட்சை ரசம் புளிகிறதான அந்த இடத்துக்கு நீ திரும்ப உன்னுடைய ராஜா உன்னுடைய மேன்மைப்படுத்தி வைப்பார் அப்படி சொல்லுகிறார். இங்க சுயம்பாவின் தலைவனுக்கு நீ 3 நாளைக்குள்ள நீ தூக்கி போடப்படுவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதன்படியே அவன் நடக்கிறது. ஆனா அந்த யோசேப்பு இந்த அர்த்தத்தை சொல்லிட்டு அந்த பானபாத்திரக்காரன் சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னை நீ நினைத்துக்கொள் அப்படிங்கிறாரு. ஆனா கிட்டத்தட்ட அந்த அந்த பானபாத்திரக்காரன் 2 வருஷம் மறந்துடுறாரு. ஆனா 2 வருஷம் மறந்த பின்பு அங்கே ராஜாவுக்கு இப்ப என்ன பண்றாருன்னா, 2 வருஷம் என்ன பண்றாரு, பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அந்த பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கும் பொழுது அங்க என்ன பண்றாருன்னா, அழகும் புஷ்டியுள்ள 7 பசுக்கள் நதியிலிருந்து மேல வருது, அவலட்சணமான 7 பசுக்கள் இந்த நல்ல பசுக்களை விழுங்குகிறது. அதே மாதிரி 7 நல்ல கதிர்கள் வருது, 7 அந்த சாவியான கதிர்கள் பறிச்சு போடுகிறது. இது என்னன்னு சொல்லி ரொம்ப குழம்பி போயிருக்கும் பொழுது அப்போதான் அந்த பானபாத்திரக்காரன் நினைக்கிறான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, யோசேப்பு நமக்கு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணியிருந்தானே சொல்லும் பொழுது இப்ப பார்வோனுடைய சமூகத்துல போய் சொல்லுகிறார், இந்த மாதிரி யோசேப்பு என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவனை அழைப்பீங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப பார்வோனுடைய சமூகத்துக்கு அங்கே யோசேப்பு போகிறார். அப்ப சொல்லுகிறாரு, பார்வோனுக்கு, அதாவது அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் இப்ப நம்ம 41வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வரும் பொழுது
பார்வோனுக்கு அவர் சொல்ற, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார்னு சொல்லும் பொழுது அவர் சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய வியாக்கியானத்தையும் சொல்கிறார். 7 வருஷம் நல்ல விளைச்சலோட வருஷம் வரப்பொழுது, பின்பு 7 வருஷம் பஞ்சமான ஒரு வருஷம் வரப்பொழுது, அப்ப ராஜா நல்ல விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனிதனை ஏற்படுத்தி அந்த தானியங்களை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்திற்கு நீங்க என்ன பண்ணணும், இப்பவுமே நீங்க சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லும் பொழுது ராஜா சொல்லுகிறார், ஒன்னே மாதிரி விவேகமுள்ள ஆளை நான் பார்க்கல, அதனால நீ என்ன பண்ணு, இந்த இடத்திற்கு உன்னைய நான் நியமிக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறாரு. அப்போ சொல்றாரு, நீ அதாவது பார்வோனுடைய அரண்மனையில எனக்கு கீழே நீ 2வதா இருப்ப, ஆனா உன் உத்தரவு இல்லாம ஒருவனும் காலையாவது கையாவது நீட்டக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு மேன்மைக்குள்ள கொண்டு அவரை வைப்பார். அதை நீங்க அந்த வார்த்தையை வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 44வது வசனம், பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி அல்லது நாம ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கெல்லாம் சொப்பனம் வரும், ஆனா யோசேப்புக்கு வந்த சொப்பனம் பின்னாளிலே நடக்கிறதான அல்லது பின்னாடியிலே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற போறது அல்ல பின்னாட்களிலே தன்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்கிற தரிசனத்தின் சொப்பனமாய் காணப்படுகிறது. 1. 2வது, அங்க யோசேப்புக்கு சொப்பனத்தை விளக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து அதே சொப்பனம் தான் அங்கே பார்வோனுக்கு முன்பாக வியாக்கியானம் பண்ணி அந்த சொப்பனத்தின் மூலமாக பார்வோனுடைய சமஸ்த அந்த எகிப்துக்கு அவன் அதிகாரியாக வைக்கிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் என்னன்னா, அங்க பானபாத்திரக்காரன் ஒருவேளை அந்த பார்வோனத்துல போய் இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனம் காணும் பொழுது இவன் தான் வியாக்கியானம் பண்ணினார், அதுக்கு அர்த்தம் சொன்னாருன்னு சொல்லி ஒருவேளை அன்றைக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பதவியில ஒரு சின்ன போஸ்ட்ல இருந்திருப்பார். ஆனால் தேவனே சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில சிலரை மறக்க பண்ண வச்சிருவார், அல்லது சில உதவிகளை நம்மளுடைய வாழ்க்கையில மறக்க பண்ணிடுவார். ஏன் தெரியுமா? தேவனே உயர்த்துவார். அந்த உயர்வு நமக்கு ஒரு பெரிய உயர்வா இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்மளிடத்துல என்ன திறமைகள் தாளந்து இருக்குதோ அதை வைத்துதான் நம்ம ஆண்டவர் நம்ம உயர்த்துவதற்கு நமக்கு அவர் போதுமான தேவனா இருக்கப்பா. யோசேப்பு எந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறானோ அந்த சொப்பனத்தின் மூலமாகவே அங்க முழு எகிப்துக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறதாய் நாம காணுகிறோம். இன்றைக்கு நாளிலும் கூட இந்த வேத பகுதி அடிப்படையில நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு என்னன்னா, மற்றவர்களுக்கு வருகிற சொப்பனம் அது சாதாரணமான காரியமா இருக்கலாம், ஆனா நமக்கு ஆண்டவர் தருகிறதான சொப்பனம் நம்முடைய உயர்வின் சொப்பனமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, கர்த்தரே நம்மை உயர்த்துகிற காரியமா இருக்கிறது. நமக்கு எந்த திறமை கொடுத்திருக்கிறாரோ எந்த தாளத்தை கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் வரும். ஒரு சில நேரங்கள் ஒரு குழியின் அனுபவம் இருக்கலாம், சில நேரங்களில் சிறைச்சாலையின் பாதையில நம்ம போயிருக்கலாம், ஆனா உயர்வுன்னு வரும் பொழுது தேவன் உயர்த்துகிற உயர்வு அது பெரிய உயர்வா இருக்கும். அப்ப நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு அது சொப்பனம் போல இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நீங்க காண்பித்த சொப்பனம் அது தரிசனத்தின் அடிப்படையில் உள்ளதான சொப்பனம். எந்த சொப்பனத்துல ஆண்டவரே நீங்க எங்களை பழக்கிறீங்களோ அல்ல எந்த தரிசனத்துல நீங்க எங்களை பழக்கிறீங்களோ அந்த தரிசனத்துல நாங்க தொடர்ந்து நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது எங்களை ஒரு நாள் சமஸ்த எகிப்திற்கு அதிபதியாய் எப்படி யோசேப்பை மாற்றினது மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பத்தையும் அவனை பாதுகாப்பதற்கு அவனை ஆண்டு நீர் உயர்த்தினது போல எங்களை நீர் எங்க குடும்பத்தையும் மற்ற ஜனங்களை பராமரிப்பதற்கு நீங்க எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஆண்டவரத்தில் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே மற்றவர்களுக்கு அது சாதாரண சொப்பனம் போல தெரியலாம், ஆனா எங்களுக்கு அது தரிசனத்தின் சொப்பனம். யோசேப்புக்கு கொடுத்ததான அதே சொப்பனத்தை நீர் எங்களுக்கு தரிசன சொப்பனமாய் கொடுத்து எங்களை நீர் உயர்த்த போறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் வரும். எகிப்துல எப்படி அங்கே யோசேப்பு உயர்த்தினாரோ அதே போல நாமளும் நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப இந்த அருமையான நாளிலும் கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உடைய சமூகத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உயர்ந்த காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வார். அப்ப நம்ம கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கிருபையின் தேவனே, ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கறதான சொப்பனம் அது ஒரு நாளிலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ அது போயிடும், ஆனா எங்களுக்கு கொடுக்கறதான சொப்பனம் அது ஒரு தரிசனத்தின் சொப்பனமாய் எப்படி யோசேப்புக்கு கொடுத்தீங்களோ அதே போல எங்களுக்கு சொப்பனத்தை கொடுத்து நாங்கள் பின்னாட்களில் அந்த தரிசனத்துல நிலைத்திருக்க ஆண்டவர் பின்னாட்களில சமஸ்த எகிப்துக்கும் அதிபதியாய் மாறுவதற்கு எப்படி யோசேப்பை மாற்றினீரோ அதே போல எங்களை நீர் ஆண்டவரை ஊழியத்தின் பாதைகளில பெரிய காரியங்கள் செய்து மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சொப்பனத்துல நிலைத்து நிற்க அந்த தரிசனத்துல நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும். காத்துக்கொள், வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.